சரியான பரிசு ஒண்ணு உள்ள இருக்கு. சரியான பரிசு சீக்கிரமா எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. அண்ணி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன் நீ. கட்டுவாரி சிரிக்கி மானங்கட்ட தேவடியா அடி பூர்வஜ தேவடியா அடி கார்முஞ்ச தேவடியா எண்ணியா தேவடியான்னு சொன்ன ஒரு அண்ணன் முன்னாடியா ஊரிழந்து உறவிழந்து நாடிழந்து அனாதியா வெளியே போய் சுத்தி தேவடியா இனிமே உனக்கு இந்த நாட்டுல இடமே கிடையாது. தேவடியால போய் தேவடியானு ஏமா சொல்றேன்? ஒரு நாட்டில் நான் என் கரத்தில் நான் ஓடி என்று திரிய வேண்டும். இதுதான் ஓடு. இதை எடுத்துக்கொண்டு என் நாட்டை விட்டே ஓடு. எழுதுறான் போன பிறகு இங்க இருக்கிற என் சக்காலத்து எவ்வளாச்சும் முக்கியமாக கொம்பு வச்சு நீட்டி பேசுறா போது எவ்வளாச்சும் என் கதை எடுத்து ஏரி வேலை என் குழா வட்டியோ பால் கடை எடுத்து தடுப்பு எடுத்து துணி எடுத்து புல்லு புடுக்கிற இடத்துலயோ ரேஷன் கடையிலயோ எந்த என் சக்காலத்தி எவ்வளாச்சும் எனக்கு கதை எடுத்து பேசினா நாளைக்கு சித்திரை ஒண்ணு டைம் ஷாப் வேற லீவ் பிளாக்ல சரக்கு வாங்கியாவது ஊத்தி அவ வாம்பி எனக்கு ஊத்தி ஆப் பண்ணி வச்சு ஐயோ போடி உனக்கு வாய் ரொம்ப சின்னுது என் வாய் பத்தி பேசுற ஐயோ அவங்க கண்ணாடி பிடிங்க சக்கால் ஈத்து ஓ வாயா வாயாடி காலை பிடிச்சி தரத்தாடி தெருவில் கிடக்கு அது மட்டும் இவளுக்கு பாவம் பார்த்து 5 10 நீ எவனும் பிச்சை போடக்கூடாது எவ்வளவு பிச்சை போடக்கூடாது அப்படி போட்டா கேன்சல் பண்ணிடலாம். நார் மட்டும் கேட்கிற மாதிரி கிழிச்சு நீ வண்டிதான் வாய தரல மத்த வர அம்மா பல்லு நல்லா தேங்காய் திரும்பி மாதிரி வச்சுக்கிற இந்த பாவிக்கு நிறைவா எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அமைய வேண்டும் இறைவா. அண்ணா உன் தங்கைக்கு நேர்ந்த நிலைமையை பார்த்திருக்கிறா. என்னுடைய மஞ்சள் நீராட்சி விழாவளி நாட்டிய மாடியவனை பார்த்து திருமணம் செய்து கொண்டாயே. இன்று உன் தங்கைக்கு நேர்ந்த நிலைமையை பார்த்தாயா? உன் தங்கை நான் வீதி வீதியாக பிச்செடுத்து வருகின்றேனே. என் கரத்திலே ஓடி வந்து திளைகின்றேனே. அந்த பாவி செய்யற கொடுமலான கண்ணால பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பாவி கையால இங்க இருந்து உதவாங்கி சாவாதம்மா. எங்கன்னா கண்காணத்துல போய் போயிச்சுக்குமா. இந்த பாவிக்கு இந்த ஒரு உதவியே போதும். வரமா சென்று வாருங்கள். இறைவா, இறைவன் அவள் சோதனைகள் என் இதயத்திலே பரந்துயர்கள். இனி ஒரு நாள் வசந்தமில்லை என் இருவிழியில் என் இருவிழியில் இறைவன் அவன் சோதனைகள்
வேண்டிய வாழ்க்கை என்று பாலைவனமாக போய்விட்டது. அலை மீது துரும்பாக அண்ணல் மீது மெழுகாக பூத்து குலுங்க வேண்டிய என்னுடைய வாழ்க்கையே இன்று அழிந்து விட்டதே இறைவா. யார் கண் பட்டது என்று தெரியவில்லையே. 1000 தக்கர் கூடி அழகான மண்டபம் கட்டி ஒருவன் கண்பட்டு உடைந்ததா மண்டபம். அது போன்று இன்று யார் கண் பட்டது என்று தெரியவில்லையே. என்னுடைய வாழ்க்கையே 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி வளர்த்து வந்த பெற்றத்தாய் இருந்திருந்தால் இந்த பாவிக்கு இப்படி பிச்சை எடுக்கும் நிலைமை நேர்ந்திருக்குமா? அம்மா, என்னை பெற்றவளே, எதற்காக இந்த உலகத்தில் என்னை பெண்ணாக படைக்க வேண்டும்? இந்த பாவிக்கு ஏனம்மா எப்படிப்பட்ட ஒரு நிலைமை நேர வேண்டும்? உன் திருமுகத்தை நான் பார்க்கவே முடியாதா தாயே? இந்த உலகத்தில் எதற்காக என்னை ஈன்றெடுக்க வேண்டும்? நீதி மறைந்ததம்மா, உத்தவர்கள் வாழ்ந்த நாட்டிலே சத்தியம் சிதறியதம்மா. உத்தவர்கள் வாழ்ந்த நாட்டிலே சத்தியம் சிதறியதம்மா. அம்மா அம்மா அம்மா. இந்த உத்தமர்கள் வாழ நாட்டிலே நீதி நேர்மை சத்தியம் அனைத்து அடைந்துவிட்டது. சத்தியம் நீதி நேர்மை இருந்திருந்தால் இந்த பாவைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நேர்ந்திருக்குமா இறைவா? உண்மை என்றும் அழியாது, சத்தியம் என்றும் சிதறாதே. கண்கலங்க வேண்டாம் அம்மா, உன் வாழ்விலே நன்மையை அடைவாயம்மா. என்றும் அழியாது, சத்தியம் என்று சிதறாது. கண்கலங்க வேண்டாம் அம்மா, உன் வாழ்விலே நன்மையை அடைவாயம்மா. உன் போன்ற பெண்களுக்கு உண்மை என்று விளக்கும் அம்மா. சத்தியத்தை காத்திடுவாய், தண்ணீரை துடைத்திடுவாய், சத்தியத்தை காத்திடுவாய். உண்மை என்றும் அழியாது, சத்தியம் என்றும் சிதறாது. கண்கலங்க வேண்டாம் அம்மா, உன் வாழ்விலே நன்மையே அடைவாய் அம்மா, நன்மையே அடைவாய் அம்மா. இறைவா, என்றாயிலும் ஒரு நாள் உண்மை என்னவென்று உடன் பிறந்த அண்ணன் தெரிந்து கொள்வார். எனக்கா இப்படிப்பட்ட ஒரு நிலைமை நேர வேண்டும் இறைவா? பெற்றதா இருந்திருந்தால் இப்படி பிச்சை எடுக்கும் நிலைமை நேர்ந்திருக்குமா? அம்மா, என்னை பெற்றவளே, எதற்காக இந்த உலகத்தில் என்னை பெண்ணாக பெற்றெடுக்க வேண்டும்? அம்மா, எத்தனையோ கோவில் உண்டு, எத்தனையோ சாமி உண்டு,
உங்கிட்டயே வேண்டிக்கிறேன் நல்ல உயிர் பிழைச்சி வாம்மா. என்ன பெத்த அம்மா எழுந்திருச்சி வாமா.